Hi everyone. In today's class we will continue the general anesthetics, right? So previously வந்துட்டு நம்ம வந்து general anestheticsனா என்னன்னு பார்த்துருந்தோம். அது போக வந்துட்டு அதோடைய anesthesia stages பார்த்துருந்தோம், patient complaints பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டு அந்த ட்ரக்குடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் anesthetics மேக்ஸிமம் தேர் கிளாஸிஃபைட் இன்ட்டு இன்ஹாலேஷன் அண்ட் இன்ட்ராவீனஸாக வந்து ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இன்ஹாலேஷனில் மேஜராக வந்து கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது. வாலட்டைல் லிக்விட்ஸில் பார்த்தீங்கன்னா ஈத்தர், ஹாலத்தின், எசோஃப்ளோரின், டெஸ்ஃப்ளோரின், செவோஃப்ளோரின் இருக்குது. ஸோ இன்ட்ராவீனஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோயர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் ஆக்டிங் ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா தயோபென்டின், மீத்தாக்சிடான் சோடியம், ப்ரோபோஃபால் அண்ட் எத்தோமிலேட் இருக்குது. ஸ்லோயர் ஆக்டிங் ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பென்சோடைசிபின்ஸ் அண்ட் ஓபாய்டு அனல்ஜெசிக் அண்ட் டிசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ பென்சோடைசிபினில் டைசிபம், லோரசிபம், மிடசோலம் இருக்குது. ஓபாய்டு அனல்ஜெசிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபென்டனைல் இருக்குது. டிசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக் பார்த்தீங்கன்னா கீட்டமின் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரஸ் ஆக்சைடு பற்றி பார்த்துடலாம். ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இட் இஸ் அ லாஃபிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கலர்லெஸ், odorless அண்டு தே ஆர் ஹெவியர் தென் ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இரிட்டேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இட்ஸ் நான் இரிட்டேட்டிங் பட் லோ பொட்டன்சி அனஸ்தெட்டிக்ஸ். ஸோ அன்கான்சியஸ் வந்து எல்லா இண்டிவிஜுவல்ஸுமே வந்து யூனிஃபார்மாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்ஏசி அப்படிங்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் ஆல்வியோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். ஸோ இன்ஹேல் பண்ணுறது அந்த அனஸ்தெட்டிக்ஸ் வந்து நம்ம ஆல்வியோலில் வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேட் ஆகுது, ஸோ அதை தான் வந்துட்டு எம்ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்ஏசி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 105% கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே பியூர் நைட்ரஸ் ஆக்சைடு கூட அடக்வேட் அனஸ்தீசியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், பேஷண்ட்ஸ் மெயின்டைன் அட் 70% into nitrous oxide and plus 30% oxygen along with muscle relaxant often recall the events of during anesthesia but some lose awareness completely. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு சர்ஜரி பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டோஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 70% நைட்ரஸ் ஆக்சைடு, 30% ஆக்சிஜன் அந்த லெவலில் வந்து ஒரு இன்ஹாலேஷன் அனஸ்தெட்டிக் கொடுக்குறாங்க. ரைட், ஸோ அப்படி கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து சரி அலாங் வித் அது கூட வந்து மசில் ரிலாக்ஸன்ட்டும் சேர்த்து கொடுக்குறப்போ ஆனால் அனஸ்தீசியா ப்ரொடியூஸ் ஆகும். பட் வந்து அதோடைய பொட்டன்சி வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்க்கு வந்து அந்த டைமில் அந்த அனஸ்தீசியா நடந்த டைமில் வந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்னால் ரீகால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சம் லூஸ் அவேர்னஸ் கம்ப்ளீட்லி. ஸோ ஒரு சில பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அவங்க அவேர்னஸை வந்து லாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் அ குட் அனல்ஜெசிக். ஈவன் 20% ப்ரொடியூசஸ் அனல்ஜீசியா ஈக்குவல் டு ப்ரொடியூஸ்டு பை த கன்வென்ஷனல் டோஸ் ஆஃப் மார்ஃபின். ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு வந்து பொட்டன்சி தான் கம்மி, ஆனால் வந்துட்டு நல்ல அனல்ஜெசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 20% இருந்தால் கூட அதனால் ஒரு கன்வென்ஷனல் டோஸ் ஆஃப் மார்ஃபின்னால் எவ்வளோ அனல்ஜெசிக் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் அ புவர் மசில் ரிலாக்ஸன், நியூரோ மஸ்குலர் பிளாக்கர்ஸ் ஆர் ஆஃபன் ரெக்வைர்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மசில்ஸை வந்து நியூரோ மசில்ஸ் அந்த ரிசெப்டார்ஸை வந்து பிளாக் பண்ணாது. அதுக்கு வந்து நம்ம நியூரோ மஸ்குலர் பிளாக்கர்ஸ் அந்த ட்ரக் வந்து நம்ம கொடுத்தாலும். ரைட், ஆன்செட் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு ஆக்ஷன் இஸ் குவிக் அண்ட் ஸ்மூத். ரைட், ஸோ ஆன்செட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவிக்காக இருக்கும், அதே மாதிரி ஸ்மூத்தாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ரெக்கவரி வந்து ஸ்பீடாக இருக்கும். ரைட், நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் ஜென்ரலி யூஸ் அஸ் அ கேரியர் அண்ட் அட்ஜுன் ஃபார் அதர் அனஸ்தெட்டிக்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கேரியரை தான் யூஸ் பண்ண போகிறோம் மற்ற அனஸ்தெட்டிக்ஸ்க்கு. ரைட், எ மிக்சர் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு 70% plus 25 to 30% oxygen plus 0.2 to 2% another potent anesthetic is employed for most of the surgical procedures. So 70% nitrous oxide is constant along with 30% or 25% oxygen along with இன்னொன்று என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு another potent anesthetic. ஏன்னா நம்ம இதை வந்து ஒரு கேரியரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ in this way the concentration of another anesthetic can be reduced to one third for the same level of anesthesia. So because nitrous oxide has little effect on respiration, heart and blood pressure, breathing and circulation are better maintained with the mixture than with the potent anesthetic given alone in full doses. ஸோ ஃபுல் டோஸில் நம்ம கொடுத்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேஷன், ஹார்ட் ரேட் அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்ருக்கு. ரைட், ஆஸ் அ சோலோ ஏஜென்ட் நைட்ரஸ் ஆக்சைடு ஹேஸ் பீன் யூஸ்ட் வித் ஆக்சிஜன் ஃபார் டென்டல் அண்ட் அப்ஸ்ட்ரிக் அனல்ஜெசியா. ஸோ டென்டல் ப்ரொசீஜர்ஸ்க்கும் ஒரு அப்ஸ்ட்ரிக் அனல்ஜெசியாவும் நம்ம வந்து அனல்ஜெசியா வந்து கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் கிவ் த நைட்ரஸ் ஆக்சைடு 50% நம்ம கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் நான் டாக்ஸிக் டு லிவர், கிட்னி அண்ட் பிரெயின்.
ஸோ இது வந்து இதில் வந்து ஏடிஆர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ மெட்டபாலிசம் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு டஸ் நாட் அக்கர், இட் இஸ் குவிக்லி ரிமூவ் பை த லங்ஸ். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம பாடியில் மெட்டபாலிசம் நடக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து லங்ஸில் வந்துட்டு அது வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுனால இட் இஸ் சீப் அண்ட் வெரி காமன்லி யூஸ்ட். நெக்ஸ்ட் ஈத்தர் பற்றி பார்க்குறோம். ஸோ ஈத்தர், டைஈத்தல் ஈத்தர், இட் இஸ் அ ஹைலி volatile liquid, produces irritating vapors which are inflammable and explosive. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி இப்போ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ potent anesthetic, produces good analgesia and marked muscle relaxation, reducing acetylcholine output from motor nerve endings. Dose of competitive neuromuscular blockers should be reduced to 1/3. ஸோ இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈத்தருங்கிறது ஒரு பொட்டன்ட் அனஸ்தட்டிக். ஸோ இது வந்து ஒரு நல்ல அனல்ஜெசிக் எஃபெக்டையும் கொடுக்குது. அதே மாதிரி நியூரோமஸ்குலர் பிளாக்கர்ஸ், அதாவது மசில் ரிலாக்ஸேஷனையும் வந்து கொடுக்குது. எப்படி சார் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து அசிடைல்கோலினோட ரிலீஸ் வந்து பிளாக் பண்ணிடுது மோட்டார் நர்வ் எண்டிங்ஸில், ரைட். ஸோ டோஸ் ஆஃப் காம்படிட்டிவ் நியூரோமஸ்குலர் ஷுட் பி ரெடியூஸ்ட் டு 1/3. ஸோ அந்த நம்ம ஆல்ரெடி நைட்ரஸ் ஆக்சைடு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நியூரோமஸ்குலர் பிளாக்கிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது, இதுக்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதுக்கு வந்து நியூரோமஸ்குலர் ட்ரக்ஸ் நம்ம கொடுக்குறப்போ 1/3 வந்து அதோடைய டோஸ் வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஹைலி soluble in blood. Induction is prolonged and unpleasant with struggling, breath holding, salivation and marked respiratory secretions, ரைட். ஸோ இது வந்து பிளட்டில் வந்து ஈஸியாக அதிகமாக வந்து சால்யூபிளாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் இஸ் ப்ரொலாங்டு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் இது பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ப்ரொலாங்டாகவும் ரொம்ப அன்பிளசண்ட்டாகவும் இருக்குது. வித் ஸ்ட்ரகிளிங் பிரெத் ஹோல்டிங், ரொம்ப வந்து பிரெத் ஹோல்டிங்காகவும் சலைவேஷன் வந்து அதிகமாக இருக்கும். மார்க்டு ரெஸ்பிரேட்டரி செக்ரேஷன்ஸும் அதிகமாக இருக்கும். ரெக்கவரி இஸ் ஸ்லோ. ஸோ ரெக்கவரி வந்து அதில் வந்து நம்ம நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தோம், இங்கே வந்து ரெக்கவரி வந்து ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்ட் அனஸ்தட்டிக் நாசியா, வாமிட்டிங் அண்டு ரெட்சிங் ஆர் மார்க்டு. ஸோ இதெல்லாமே வந்து அதோடைய ஏடிஆராக வந்து இருந்துகிட்ருக்கு. பிபி அண்ட் ரெஸ்பிரேஷன் ஆர் வெல் ஜென்ரலி மெயின்டைன் பிகாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஸ் ஸ்டிமுலேஷன் அண்டு ஹை சிம்பத்தட்டிக் டோன். It does not sensitize the heart to ADR and is not hepatotoxic. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதர் தென் நாசியா, அந்த நாசியா வாமிட்டிங் அந்த ஏடிஆரை தவிர மற்றபடி பிளட் ப்ரெஷரோ ரெஸ்பிரேஷனையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ட்ரக் வந்து ஹேலோத்தின். ஸோ ஹேலோத்தின் வந்து பார்த்திங்கன்னா அதில் அட்வான்டேஜஸ். ஸோ அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் பொட்டன்ட் அனஸ்தட்டிக்காக வந்து இருக்குது, ரேப்பிட் இண்டக்ஷன் அண்ட் ரெக்கவரி. ஸோ இந்த ட்ரக் ஈத்தர் வந்து அதோடைய இண்டக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோ, இது வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடாக இருக்கும். அதே மாதிரி ரெக்கவரியும் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். neither flammable or nor explosive, sweet smell, non-irritant. So does not augment bronchial and salivary secretion. ஸோ இது வந்து bronchial secretionையோ salivary secretionையோ வந்து அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது, ரைட். லோ இன்சிடென்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நாசியா அண்ட் வாமிட்டிங். ஸோ அந்த ஈத்தரில் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நாசியா வாமிட்டிங் இருந்துச்சு, இதில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலாக்ஸஸ் போத் skeletal muscle and uterine muscles, ரைட். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அப்ஸ்ட்ரக்டிவ்ஸ் வென் யூட்ரின் ரிலாக்ஸேஷன் இஸ் இண்டிகேட்டட். ஸோ யூட்ரஸ் மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா we can give the ஹேலோத்தின். நாட் hepatotoxic in pediatric patient. ஸோ சில்ட்ரன் வந்து பார்த்திங்கன்னா பீடியாட்ரிக் டோசஸ் வந்து இட் இஸ் நான் ஹெப்படோடாக்சிக் அண்ட் இட் கம்பைன் வித் ப்ளசன்ட் ஆர்டர். திஸ் மேக்ஸ் சூட்டபிள் இன் சில்ட்ரன் ஃபார் இன்ஹாலேஷன் இண்டக்ஷன். ஸோ சில்ட்ரனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிறதுனால we can give it as a for the surgical procedures. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்த வரைக்கும் வீக் அனல்ஜெசிக், சரிங்களா. ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ராங் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெசன்ட், அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அது போக ஸ்ட்ராங் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெசன்னா நம்ம ரெஸ்பிரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது ஹையர் டோசஸில். இஸ் அ ஸ்ட்ராங் கார்டியோவாஸ்குலர் டிப்ரெசன்ட் ஆல்சோ. ஸோ எப்படி ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸையும் டிப்ரெஸ் பண்ணதோ அதே மாதிரி கார்டியோவாஸ்குலர் சென்டர்ஸையும் வந்து டிப்ரெஸ் பண்ணிடுது. ஸோ ஹேலோத்தின் இஸ் அ வேகோமிமெட்டிக் அண்டு காஸ் அட்ரோபின் சென்சிட்டிவ் பிராடிகார்டியா. ஸோ இது வந்து என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா அட்ரோபின் சென்சிட்டிவ் பிராடிகார்டியா வந்து ஏற்படுத்துது நம்ம ஹார்ட் மசில்ஸில். ஸோ கார்டியாக் அர்த்மியாசிஸும் ஏற்படலாம் சிவியர் டோசஸில், ஹைப்போடென்சி எஃபெக்ட்டு. ஸோ சம்டைம்ஸ் ஹெப்படோடாக்சிக்காகவும் இருக்குது, ஏன்னா இது வந்து லிவரில் வந்து மெட்டபலைஸ் ஆகிறதுனால, ரைட். ஸோ இட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் மேலிக்னன்ட் ஹைப்போதெர்மியா. நெக்ஸ்ட்டு என்ஃப்ளோரைன் பற்றி பார்க்குறோம். ஸோ என்ஃப்ளோரைன்கிறது இஸ் லெஸ் பொட்டன்ட். ஸோ அட்வான்டேஜஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா லெஸ் பொட்டன்ட் தென் ஹேலோத்தின் பட் ப்ரொடியூசஸ் ரேப்பிட் இண்டக்ஷன் அண்ட் ரெக்கவரி. ஸோ கம்பேர் டு த ஹேலோத்தினை கம்பேர் பண்ணும்போது என்ஃப்ளோரைன் வந்து கொஞ்சம் பொட்டன்சி கம்மி தான், பட் ஆனால் வந்துட்டு அதோடைய இண்டக்ஷன் பீரியடும் ரெக்கவரி பீரியடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேப்பிடாக இருக்குது. 2% வந்து மெட்டபலைஸ் ஆகுது. ஸோ விச் இஸ் எக்ஸ்கிரேட்டட் பை த கிட்னி, ரைட். ஹேஸ் சம் அனல்ஜெசிக் எஃபெக்ட்.
அது வந்து பார்த்திங்கன்னா வீக் அனல்ஜெசிக் எஃபெக்ட். இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெட்டராக வந்து அனல்ஜெசிக் எஃபெக்டாக வந்து இருக்குது. ஸோ டிஃப்ரென்சஸ் ஃப்ரம் த ஹேலோத்தின். எப்படி வந்து ஹேலோத்தினுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அரித்மியாசிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டகோலமைன்ஸ்க்கு வந்து சென்சிட்டிவாக இருக்காது. அண்ட் கிரேட்டர் பொட்டன்ஷியேஷன் ஆஃப் கார்ட் மசில் ரிலாக்ஸேஷன் டியூ டு மோர் பொட்டன்ட் லைக் க்யூரர் லைக் எஃபெக்ட். ஸோ என்ன இந்த பாயிண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கெல்டல் மசில் ரிலாக்ஸன்ஸ் கொடுக்குறப்போ இது வந்து அதை பொட்டன்ஷியேட் பண்ணும், அதோட ஆக்டிவிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் சிஎன்எஸ் எக்ஸைட்டேஷன் அட் ட்வைஸ் த எம்ஏசி கேன் இன்டியூஸ் சீசர். ஸோ ஒன்ஸ் வந்து சிஎன்எஸ் வந்து எக்ஸைட் ஆகும்போது, ஸோ எம்ஏசி பற்றி சொல்லியிருந்தாங்க மேக்ஸிமம் ஆல்வியோலர் கான்சன்ட்ரேஷன். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் ரீச் ஆகிறப்போ சிஎன்எஸ் வந்து ட்வைஸ் வந்து எக்ஸைட் ஆகுது. ஸோ இதனால் வந்து ஒரு சீசர் வந்து வரக்கூடிய சான்சஸும் இருக்குது. நெக்ஸ்ட் ஐசோஃப்ளூரின் பார்க்குறோம். ஐசோஃப்ளூரினை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, வெரி ஸ்டேபிள் மாலிகுல் தட் அண்டர்கோஸ் லிட்டில் மெட்டபாலிசம். ஸோ வந்து அதோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப மற்ற எல்லா ட்ரக்கை விட இது வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ட்ரக்கு. நாட் டிஷ்யூ டாக்ஸிக். ஸோ இது வந்து நான் டாக்ஸிக்காகவும் இருக்குது. அரித்மியாசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி கேட்டகோலமைன்ஸ்க்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கிறதும் கிடையாது. ப்ரொடியூசஸ் கான்சன்ட்ரேஷன் டிபெண்டன்ட் ஹைப்போடென்ஷன் டியூ டு பெரிஃபரல் வாஸ்குடைலேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஹைப்போடென்ஷன் பிளட் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. ஸோ இட் ஆல்சோ டைலேட் த coronary vascular vessels and also increasing coronary blood flow and oxygen consumption by the myocardium. ஸோ இதை மற்ற ட்ரக்கை விட இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொரோனரி வெசல்ஸ், கொரோனரி வாஸ்குலேச்சர்னால் கொரோனரி ஆர்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து டைலேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்படி கொரோனரி ஆர்ட்ரிஸ் என்ன டைலேட் ஆச்சுன்னா என்ன சார் ஆகும்? ஸோ உங்களுக்கு நார்மலாக தெரியும், கொரோனரி ஆர்ட்ரிங்கிறது நம்ம ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட்ரி. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம கொரோனரி அதை ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டோட வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அதோட கன்சப்ஷன், ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும். ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி get benefit in patient with IHD. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா we can recommend ஐசோஃப்ளூரின். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொரோனரி ஆர்ட்ரிஸ் வந்து டைலேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் வந்து ஹார்ட் மசில்ஸ்க்கும் எந்த எஃபெக்ட்டும் இருக்க போகிறது கிடையாது. ரைட். நெக்ஸ்ட் டெஸ்ஃப்ளூரின் இருக்குது. ஸோ அதோடைய பார்த்திங்கன்னா அதோடைய மெயின் அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா ரேப்பிடிட்டி ஆஃப் இண்டக்ஷன் அண்டு ரெக்கவரி. ஸோ சீக்கிரமாக வந்து இன்டியூஸ் பண்ணிட்டு ரெக்கவரியும் அதே மாதிரி இருக்குது. ஸோ அவுட் பேஷண்ட் சர்ஜரியில் வந்து it is highly recommended. நெக்ஸ்ட்டு லெஸ் வாலட்டிலிட்டி. லைக் ஐசோஃப்ளூரின் மாதிரி தான் இது வந்து டிக்ரீசஸ் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் அண்டு பர்ஃப்யூஸ் ஆல் மேஜர் டிஷ்யூஸ் வெல். ஸோ வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு எல்லா டிஷ்யூக்கும் வந்து கரெக்டாக பெனிட்ரேட் ஆகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரிட்டேட்டிங் காஸ் ஆப்னியா, லாரிங்கோஸ்பாசம் அண்ட் காஃபிங் அண்ட் எக்ஸசிவ் செக்ரேஷன். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்னியா வந்து வரும். அது மாதிரி லாரிங்கோஸ்பாசம், காஃபிங் அண்டு எக்ஸசிவ் செக்ரேஷன்ஸும் வரக்கூடிய சான்சஸும் இருக்குது. நெக்ஸ்ட் செவஃப்ளூரின். ஸோ செவஃப்ளூரினை பொறுத்த வரைக்கும் ஹேஸ் லோ பஞ்சன்சி, not irritating the airway induction, making it suitable for induction in children. Right. ஸோ இதோடைய பஞ்சன்சி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக் இட் சூட்டபிள் ஃபார் இண்டக்ஷன் இன் சில்ட்ரன். ரைட். ஸோ ரேப்பிட் ஆன்செட் அண்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லிவரில் மெட்டபலைஸ் ஆகுது, அதே மாதிரி கிட்னி வழியாக எக்ஸ்க்ரீட்டும் ஆகிடுது. நெக்ஸ்ட் மீத்தாக்சிஃப்ளூரினை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து மோஸ்ட் பொட்டன்ட் அண்ட் பெஸ்ட் அனல்ஜெசிக் அனஸ்தீசியா அவைலபிள் ஃபார் கிளினிக்கல் யூஸ். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டான அனல்ஜெசிக் எதுன்னு பார்த்திங்கன்னா மீத்தாக்சிஃப்ளூரின் தான். ஸோ இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நெஃப்ரோடாக்சிசிட்டி. ரைட். நெக்ஸ்ட்டு ஐவி ட்ரக்ஸ் பார்க்குறோம். ஐவி ட்ரக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தயோபென்டின் சோடியம் இருக்குது. ஸோ தயோபென்டின் சோடியம் தான் இட்ஸ் அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் தயோபார்பிச்சுரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்பிச்சுரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அது கூட ஒரு சல்ஃபர் குரூப் ஆட் ஆகிருக்கும். highly soluble in water yielding a very alkaline solution which must be prepared freshly before injection. ரைட். ஸோ இந்த தயோபென்டின் சோடியம் இன்ஜெக்ஷன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ரா வேஸ்டேஷன் ஆஃப் த சொல்யூஷன் ஆர் intra-advertent intra-arterial injection produces intense pain, necrosis and gangrene may occur. Right. ஸோ இன்ஜெக்ஷன்ஸோட டோஸ் பாருங்கள் 3 to 5 mg per kg as a 2.5% solution. It produces unconscious in 15 to 20 seconds. Right. So its undissociated form has high lipid solubility. Right. ஸோ இதை டிசோசியேட் ஆகிறதுக்கு முன்னாடி அதிகமாக வந்து லிப்பிட் சாலிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் வந்து பிரெயினில் வந்து ஈஸியாக என்ட்ரு ஆயிரும் ஐவியில் கொடுக்கும்போது. ஸோ இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர்கன் பிளட் ஃப்ளோ
brain get larger amounts, right? However, as other vascular tissues gradually take up the drug, the concentration falls and it back diffuses the brain. Consciousness is regained in 6 to 10 minutes, right? ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ட்ரக் கொடுத்து 6 to 10 minutes வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து மறுபடியும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கான்சியஸ்னஸ் வந்து ரீகெயின் ஆக ஆரம்பிச்சிடும், right? Next, on repeated injection the extracerebral sites are gradually filled up. Lower doses produces anesthesia which lasts longer and ultimate disposal occurs mainly by the hepatic metabolism, right? ஸோ ரிப்பீட்டடாக நம்ம இன்ஜெக்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா செரிப்ரல் சைட்ஸ் வந்து நம்ம பிரெயினில் அதர் தென் செரிப்ரம் அதை தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா செரிப்ரல் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அதிகமாக ஃபில்லப் ஆகிடும். ஸோ லோயர் டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அனஸ்தீசியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து ரொம்ப லாங்கர் டியூரேஷனாக வந்து இருக்குது. இட்ஸ் அல்டிமேட் டிஸ்போசல் அக்கர்ஸ் மெயின்லி பை ஹெப்பாட்டிக் மெட்டபாலிசம். ஸோ இது வந்து லிவரில் வந்து மெட்டபாலிசம் ஆகி எலிமினேட் ஆகிரும் சொல்கிறாங்க. Residuals in CNS depression may persist more than 12 hours. The patient should not be allowed to leave the hospital without attendant before this time. ஸோ டிப்ரெஷன் சீனஸ் டிப்ரெஷன் வந்து 12 ஹவர்ஸ்க்கு மேலேயும் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அட்டெண்டி கூட இல்லாமல் நம்ம அந்த பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வெளியே அனுப்பக்கூடாது, ரைட்? தயோபென்டைன் இஸ் அ புவர் அனல்ஜெசிக். நெக்ஸ்ட்டு ரொம்ப பூரா அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக வந்து இருக்குது. ஸோ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர்ஸ் ஷுட் நாட் பி கேரிட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அண்டர் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அன்லெஸ் ஓபாய்ட் ஆர் நைட்ரஸ் ஆக்சைடு ஹேஸ் பின் கிவன். ஸோ இது வந்து பூர் அனல்ஜெசிக்காக இருக்கிறதுனால நம்ம இதை வச்சுட்டு நம்ம வந்து பெயின்ஃபுல்லான ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜரோ எதுவுமே வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அது கூட நம்ம ஒரு ஓபாய்டோ இல்லை ஒரு நைட்ரஸ் ஆக்சைடோ வந்து கொடுத்து நம்ம வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் த பேஷண்ட் மே ஸ்ட்ரகிள், shout and show reflex changes in blood pressure and respiration. ஸோ சம்டைம்ஸ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம ஒரு அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கணும். இல்லைன்னா பேஷண்ட் வந்து கத்தக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி blood pressure, ரெஸ்பிரேஷன் இதில் இந்த எஃபெக்ட் எல்லாமே வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இட்ஸ் அ வீக் மசில் ரிலாக்ஸன்ட். ஸோ மசில் ரிலாக்ஸிங் ப்ராப்பர்ட்டி வந்து கம்மி தான். does not irritate the air passages. ஸோ ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் வந்து ஹையர் டோசஸில் வந்து இருக்கலாம், ரைட்? பட் வித் லார்ஜர் டோசஸ் கேன் பி சிவியர். ஸோ லார்ஜர் டோசஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியர் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் வந்து இருக்கும். ஸோ பிபி வந்து கம்மியாகிடும், ரைட்? கார்டியோவாஸ்குலர் கொலாப்ஸ் மே அக்கர் இஃப் ஹைப்போவாலிமா, ஷாக், செப்சிஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ ஒரு பேஷண்ட்க்கு வந்து ஹைப்போவாலிமோ இல்லை ஷாக்கோ செப்சிஸோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கார்டியோவாஸ்குலர் கொலாப்ஸ் வந்து நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இட் டஸ் நாட் சென்சிடைஸ் த ஹார்ட் டு அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் லைக் ஏடிஆர் அரித்மியாசிஸ் ஆர் ரேர். ஸோ இதில் வந்து அரித்மியாசிஸ் எதுவும் வரக்கூடிய சான்சஸ் இல்லை. தயோபென்டைன் இஸ் காமன்லி யூஸ்ட் இன்டியூசிங் ஏஜென்ட். ஸோ இது வந்து ஒரு இன்டியூசிங் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்டியூசிங் ஏஜென்ட் தான். இட் கேன் பி எம்ப்ளாய்ட் எஸ் அ சோல் அனஸ்தெட்டிக்ஸ் ஃபார் ஷார்ட் ஆப்ரேஷன்ஸ் தட் ஆர் நாட் பெயின்ஃபுல். ஸோ சின்னதாக ஒரு சர்ஜரி ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னா வி கேன் யூஸ் திஸ் ட்ரக். ஸோ அட்வர்ஸ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் லாரிங்கோஸ்பாசம் வரலாம். அது போக இட் கேன் பி இந்த லாரிங்கோஸ்பாசம் எப்படி சார் ப்ரிவென்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அட்ரோபினை வந்து ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிகேஷனாக வந்து நம்ம கொடுத்துடணும், ரைட்? ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சக்சனல் கோலின் இமீடியட்லி ஆஃப்டர் தயோபென்டைன். ஸோ தயோபென்டைன் வந்து ஆஃப்டர் ஆப்ரேஷன் நம்ம வந்து கொடுக்கலாம், ரைட்? ஸோ அது போக ஷிவரிங், டெலிரியம், ஸோ பெயின் இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் வந்து இருக்கலாம். இட் கேன் ப்ரெசிபிடேட் அக்யூட் இன்டர்மிட்டன்ட் ஃபார்ஃபரியா இன் சஸ்பெக்டபிள் இண்டிவிஜுவல்ஸ். லைக் ஒரு சில இண்டிவிஜுவல்ஸை இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபார்ஃபரியா அந்த ஃபினாமினா வந்து நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதர் யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதர் தென் இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை தவிர நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ட்ரீட் அண்ட் கன்வல்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராஜுவல் இன்ட்ராவெனஸ் இன்ஃபியூஷன் ஆஃப் sub-anesthetic doses can be used to facilitate verbal communication in psychiatric patients. ஸோ நார்கோக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கிரிமினல்ஸை விசாரிக்கிறதுக்கு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ஸோ இது வந்து பென்டதால் இன்டர்வால் சோடியம் அப்படிங்கிறது இதோடைய பிராண்டு. 0.5 1 கிராம் பவுடர் ஆஃப் மேக்கிங் ஃப்ரெஷ் இன்ஜெக்டபிள் சொல்யூஷனாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மீத்தோஹெக்சிடால் சோடியம் இருக்குது. ஸோ மீத்தோஹெக்சிடால் சோடியம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சிமிலர் டு தயோபென்டைன், 3 times more potent than, ஹேஸ் குவிக்கர் briefer action. ஸோ எக்ஸைட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா during induction and recovery are more common. It is more commonly metabolized in than the thiopentin. Patient may not be roadworthy more quickly, right? ஸோ சீக்கிரமாக வந்து பேஷண்ட்னால் ரெக்கவர் ஆக முடியாது. ஸோ அது போக ப்ரோபோஃபோல் இருக்குது, எட்டோமெடேட் இருக்குது. ஸோ இது ப்ரோபோஃபோலும் எட்டோமெடேட்டும் பறித்து பாருங்கள். சேம் இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்டே தான் ரிப்பீட் ஆகிட்ருக்கோம். ஸோ
இந்த கான்செப்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் இந்த கமெண்ட்ஸ். ரைட், நெக்ஸ்ட் நம்ம